ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் என்கேபிஎஸ் நாகராஜ் பேசுகிறேன். எலக்ட்ரிஷியன் நண்பர்களுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்கிறதுக்கோசரம் இந்த வீடியோ போடுறேங்க. இப்போ இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா நாங்கள் சராசரியாக இப்போ ஒரு 2016 வருஷம் இந்த பில்டிங் ஒர்க் பண்ணோம். என்கேபிஎஸ் டீமில் ஒர்க் பண்ணோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு டோட்டலாகவே நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் இந்த பில்டிங்கில். இப்போ இந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்சஸ் எல்லாமே ஃபெயிலியர் மாடல் ஆகிடுச்சிங்க. அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் மெட்டல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்வுட் மெட்டல் பாக்ஸ் தான் போட்டோம். ஷீட் பார்த்திங்கன்னா நார்வுட்லேயே பிளண்டிங்னு ஒரு கம்பெனிங்க, இந்த கம்பெனி உண்டானது தான் போட்டோம். சுவிட்சஸ் கம்ப்ளைண்ட் வந்ததுனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடைக்கல அந்த சுவிட்சஸ். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ டோட்டலாக லிசா S7 மாடல் இதுக்கு சூட்டபுள் மேட்சிங்காக இருக்குது. அதனால் இப்போ அந்த ஷீட்டு மாற்றிட்டுருக்கோம். ப்ளஸ் ஃபீஸ் போன லைட்டு, ஃபேனு எல்லா இதுவுமே புதுசாக மாற்றிருக்கோம். இந்த பாத்ரூமில் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் லைட்டு புதுசாக போட்டதுங்க. இப்போ போட்டது எக்ஸாஸ்ட் ஃபேன், பாத்ரூம் எக்ஸாஸ்ட் ஃபேனு. இப்போ நீங்கள் பார்க்குற மிக்சர் வால் இதை தனியாக நாங்கள் எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் இதை பிவிசியாக மாற்றுறோம். இது இப்போ பார்த்திங்கன்னா சால்ட்டு, உப்பு படிஞ்சு ரொம்ப இதாக இருக்குது. அதனால் இந்த மிக்சர் வாலை எடுத்துட போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சால்ட்டு படிஞ்சிருக்கிறனால க்ளீன் பண்ணிவிட்டு ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பிவிசி மிக்சர் வால் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக நாங்கள் போடுறோம். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைபர், லைக் பண்ண அனைத்து எலக்ட்ரிஷியன் நண்பர்கள் ப்ளஸ் ப்ளம்பிங் நண்பர்களுக்கும் எங்கள் என்கேபிஎஸ் டீம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் மறக்காமல் எங்களோட வீடியோவை ரெகுலராக பாருங்கள். நன்றி, வணக்கம்.